ரைட். டிஜிட்டல் டியூட்டர்ஸ் எல்கே நிறுவனத்தினால் நடாத்தப்படுகின்ற லெவல் 2 டபிள்யூஏடி லெவல் 2 மாணவர்களுக்கான பிஸ்னஸ் லோ பாடம் இன்றைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. பிஸ்னஸ் லோ பொறுத்தளவையில் உங்களுக்கு இது ஒரு புதியதொரு பாடமாக காணப்படும். வழமையாக லெவல் 1 ஸ்டடி பண்ணின ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஏ லெவல் படித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் HNDA ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் என்ன இந்த பாடம் ஒரு புதியதொரு பாடமாக காணப்படும். பிஸ்னஸ் லோ, வணிக சட்டம் என்று சொல்ற பாடம். கிட்டத்தட்ட ஒரு ஒரு வழக்கறிஞர் தெரிந்து கொள்ள வேண்டிய பிசினஸ் சம்பந்தமான சகல விடயங்களும் என்ன இந்த பாடத்துல உள்ளடக்கப்படுது. பேசிக்கான சகல விடயங்களும் இதுல காணப்படுது. ஏன் இந்த பாடம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு என்ற கேள்வி கேட்டால், நீங்க ஒரு கம்பெனியில வேலைக்கு போவீங்க, உங்களுக்கு நிறைய சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். எவ்வாறு ஒப்பந்தங்களை மேற்கொள்வது, எவ்வாறு ஊழியர்களுக்கு EPF ETF செலுத்துவது என்று நிறைய சட்ட ரீதியான பிரச்சனைகள் வரும். அந்த சட்ட ரீதியான பிரச்சனைகள் வருகின்ற போது அதுக்கு தீர்வு காணும் முகமாக ஒவ்வொரு AAT ஸ்டூடெண்டும், அசிஸ்டன்ட் அக்கவுண்டனாக நீங்க தகுதி பெறக்கூடிய ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் தான் பிசினஸ் லோங்கிற பாடம். இந்த பாடத்தை படிச்சு கொண்டீங்கன்னு சொன்னா, அதாவது தியரட்டிக்கல் அல்லாமல் உங்களோட லைஃப்ல நிறைய பிராக்டிக்கலான நிறைய விடயங்களுக்கு என்ன செய்யும் இந்த பாடம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது அடுத்தடுத்த விஷயங்களை நீங்க என்ன செய்வீங்க இந்த பாடம் சம்பந்தமாக புரிந்து கொள்வீங்க. ரைட். அதுக்கு முதல் வழமையை போன்று உங்களுடைய எக்ஸாம் பேப்பர், உங்களுடைய எக்ஸாம் பேப்பர் மாடல் எவ்வாறு காணப்படும் என்பது சம்பந்தமாக என்ன செய்யணும் நாம் ஒரு தரம் பார்க்கணும். உங்களுடைய எக்ஸாம் பேப்பரை பொறுத்தளவையில் நான் 23 ஜூலைக்குரிய எக்ஸாம் பேப்பரை மாடல் எடுக்கேன். இதுல பாருங்க 1.1 பகுதி A, பகுதி B, பகுதி C என்று 3 பகுதிகள் காணப்படுது. அதுல 1.1 இருந்து 1.6 வரைக்கும் 4 விடைகள், ஒரு விடையை நீங்க தெரிவு செய்ய வேண்டிய கேள்வியாக இருக்கு. 1.7 1.9 வரைக்கும் சரியாயின் சரியெனவும் தவறாயின் தவறெனவும் சரி பிழை கூறுவது. ஒரு 3 கேள்விகள் உங்களுக்கு வரும், 3 புள்ளிகள். 4 விடைகள்ல ஒன்றை தெரிவு செய்யறதுக்கு 2 புள்ளிகள் வழங்கப்படும். 1.10 1.14 1.10 1.14 வரைக்கும் சின்ன சின்ன கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு என்ன செய்யணும், உங்களோட லெவல் 1 போலதான் என்ன சில ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன செய்யணும், அதாவது பெர்ஃபெக்டான ஆன்சர்ஸை நீங்க எழுத வேண்டி வரும். 2 புள்ளிகள். ஆகவே பகுதி 1 25 மார்க்ஸ். பகுதி B பார்த்தீங்கன்னு சொன்னா 10 மார்க்ஸ் படி 5 கேள்விகள் காணப்படும். 10 மார்க்ஸ் படி 5 கேள்விகள். சின்ன சின்ன சந்தர்ப்பங்கள், கேஸ் ஸ்டடிஸ் வரும். உங்களோட வளமையான எக்ஸாம் பேப்பர்ஸ் WAT லெவல் 1 இருந்ததை போல, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கு. இந்த கேஸை எல்லாம் வாசிச்சதுக்கு பிறகுதான் நீங்க என்ன செய்ய முடியும், நேரடியாக இதற்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. ரைட். இது ஒவ்வொரு விடையளிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு கேஸ் சம்பந்தமான ஞாபகம் இருக்கும். அது இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸ்டோரி கேஸ் என்று சொல்றது நீங்க பயப்பட வேண்டியதில்லை. ஒவ்வொரு கதைகள், கடந்த காலங்கள்ல நீதிமன்றங்கள்ல என்ன நடந்திருக்கு, ஸ்டோரிஸ், கதைகள். அதை கதைகளை போல நம்ம பாடமாக்கி வச்சிட்டோம் என்று சொன்னா, அதை ஞாபகம் வச்சிட்டோம் என்று சொன்னா, இந்த கேள்விகளுக்கு என்ன செய்ய முடியும், நீங்கள் விடை எழுத முடியும். 10 மார்க்ஸ் படி 5 கேள்விகள். ரைட். பகுதி C பொறுத்தளவில் பார்த்தீங்க என்று சொன்னா ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கும், 25 மார்க்ஸ். பெரிய ஒரு கேஸ் ஸ்டடி சம்பந்தமான பெரிய ஒரு சந்தர்ப்பங்களை சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து சில சில கேள்விகள் கேட்பாங்க. இதுல 2ஆக உடைச்சிருக்காங்க AB என்று சொல்லி. 15 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி, அங்கால 10 மார்க்ஸுக்கு ஒரு கேள்வி. 2 கேஸ் ஸ்டடிஸ். கேஸ் ஸ்டடிஸ் என்று சொன்னா சந்தர்ப்பங்களை சொல்லுவாங்க, அதனை வைத்து உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. நம்ம படிச்ச லீகலான விஷயங்கள், சட்டங்களை வச்சு நாம் என்ன செய்ய வேண்டி வரும், இதற்கு விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. ரைட். இது 100 மார்க்ஸ். இதுல நீங்க பாஸ் பண்ண வேண்டிய மார்க்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா, சாதாரணமாக 40 புள்ளிகள் எடுத்தா பாஸ். 40 புள்ளிகள், 4 பாடங்கள் உங்களுக்கு இருக்கு. எவரேஜா நீங்க 40 எடுக்கும். கட்டாயம் என்ன செய்யணும், 50 மார்க்ஸ் எடுக்க வேண்டும் என்கிறது தான்
ஒரு ஒரு சாதாரணமான சித்தி என்று சொல்றது சி பாஸ் 50 புள்ளிகள். ஆனால் இந்த பாடத்தை பொறுத்தளவில் நீங்க என்ன செய்யலாம், ஏ புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் தான் இது. இதுல எந்த விதமான கணக்குகளும் இல்லை. இது ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸோட சம்பந்தப்பட்ட பாடம், கதைகள், கடந்த காலங்களில் நீதிமன்றங்கள் நடந்த கேஸுகள், அதுக்கு நீதிமன்றங்கள்ல வழங்கப்பட்ட தீர்ப்புகள், அதை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம், விடையளிக்கக்கூடியதாக இருக்கு. ரைட். இப்ப நேரடியாகவே நாம் என்ன செய்வோம், பாடத்துக்கு வரும். ரைட். நாம இன்றைக்கு படிக்க போற பாடம் தான் ஏஐடி லெவல் 2. இப்ப நமக்கு சொல்லி என்ன செய்யப்படும் என்று சொன்னா ஒரு ஆர்டர் இருக்கு. பிசினஸ் லோ படிப்பதற்கான ஒரு ஆர்டர். அந்த ஆர்டர்ல நம்ம என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். ரைட். உங்களோட ஸ்டடி பேக்ல இருக்கக்கூடிய யூனிட்ஸ் இருந்தாலும் நம்ம இலகுவாக லோவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வகையிலான அந்த ஆர்டர் படி தான் நம்ம என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். அதனூடாக நீங்க என்ன செய்ய முடியும், இலகுவாக நீங்க என்ன செய்ய முடியும், பிசினஸ் லோ சம்பந்தமாக அறிந்து கொள்ள முடியும். ரைட். நாம இன்றைக்கு படிக்க போற முதலாவது பாடம் தான் ஒப்பந்த சட்டம் சம்பந்தமான பாடம். ஒப்பந்தம், நீங்க எல்லாரும் ஒப்பந்தம் என்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒப்பந்தம் என்ன? நீங்க லெவல் 1 படிச்சாக்கள் இருப்பீங்க, ஏ லெவல் பிசினஸ் படிச்சாக்கள் இருப்பீங்க. எல்லாரும் பங்குடைமை ஒப்பந்தம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. பங்குடைமை ஒப்பந்தம். ஒப்பந்தம் என்ன? ஒப்பந்தம் என்று சொன்னா 2 தரப்பினர்கள் என்ன செய்வாங்க, அங்க காணப்படுவாங்க. 2 தரப்பினர்களிடையே என்ன செய்யப்படும், ஒருவர் வாக்குறுதியை சொல்லுவார், இன்னொருவர் என்ன செய்வார், அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்வார். 2 பேர் பிசினஸ் செய்ய போறாங்க, என்ன செய்வாங்க, வாங்க பிசினஸ் செய்வோம்னு சொன்னா 2 பேரும் என்ன, எவ்வாறு பிசினஸ் நடவடிக்கையை மேற்கொள்ள போறோம், பங்குடைமையை மேற்கொள்ள போறோம் என்ன செய்வீங்க, நீங்க ஒப்பந்தங்களை மேற்கொள்வீங்க. கட்டாயம் என்ன செய்வீங்க, ஒரு பங்குடைமையாக இருந்தால் 1000 ரூபாய்க்கு மேலதிகமாக மூலதனம் போட்டிருந்தீங்கன்னு சொன்னா, இட்டிருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டத்தின்படி என்ன செய்வீங்க, எழுத்து மூலமான உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் நீங்க மேற்கொள்வீங்க. இதுதான் ஒப்பந்தம்ங்கிற விஷயம். இந்த ஒப்பந்தம் சம்பந்தமான பாடம் தான் உங்களுக்கு பெரிய ஒரு பாடம். இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். ஒரு வீட்டுக்கு அடித்தளம் பேஸ்மெண்ட் எவ்வளவு முக்கியமோ அதே போல பிசினஸ் லோ படிக்கிறார்களுக்கு மிகவும் முக்கியமான பாடம் தான் இந்த ஒப்பந்த சட்டம். ரைட். ஆகவே நாம முதலாவது என்ன செய்வோம், ஒப்பந்தம் என்றால் என்ன என்பதிலிருந்து என்ன செய்வோம், ஸ்டார்ட் பண்ணி. ரைட். ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன். இதுதான் என்ன, பிசினஸ் லோ பாடத்துக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். லோங்கிறது ஏன் தேவை என்று சொன்னதானே, ஏதாவது உங்களோட நிறுவனத்தில் ஒரு பிரச்சனைகள் வருகின்ற போதும் அந்த பிரச்சனைகள் என்ன செய்யப்படும், நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்படும். அவ்வாறு வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்ற போது அந்த லோ சம்பந்தமாக நீங்க என்ன செய்யணும், ஒரு பேசிக்கான ஒரு அறிவு என்ன செய்யணும், அக்கவுண்டனா இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அல்லது லீகலான கேஸ் வராத வரைக்கும் என்ன செய்யணும், வராத வகையில் நீங்க உங்களோட வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். இந்த 2 காரணங்களுக்காக வேண்டித்தான் ஒவ்வொரு அக்கவுண்டனும் என்ன செய்யணும், இந்த பிசினஸ் லோ சம்பந்தமாக படிக்கணும். வாட் எவர், நீங்க சார்ட்டர்ட் படிச்சாலும் சரிதான், HNDA படிச்சாலும் சரிதான், நீங்க BBA இன் அக்கவுண்டன்சி, BSc இன் ஃபைனான்ஸ் அக்கவுண்டன்சி, நீங்க எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, பிசினஸ் லோ என்ன உங்களுக்கு ஒரு கட்டாய பாடமாக உங்களுக்கு 3rd இயர்ல இருக்கு, மேபி 2nd இயர்ஸ்லயும் இருக்கு. ரைட். 2nd இயர் 3rd இயர். அப்ப கேம்பஸ்ல 2nd இயர் இருக்கிற பாடத்தை தான் நீங்க என்ன செய்ய போறீங்க, தற்போது படிக்க போறீங்க. ஆகவே யூனிவர்சிட்டிக்கு நீங்க போகும்போது என்ன செய்யப்படும், இந்த பாடம் உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கு. ரைட். நம்ம பாடத்துக்கு வரும். ஒப்பந்தம் என்றால் என்ன, முதலாவது வாசி. ஒப்பந்தம் என்றால் என்ன, ஒப்பந்தம் என்பது திறத்தவர்களுக்கு இடையே ஓர் சட்ட ரீதியான தொடர்பினை ஏற்படுத்தும் நோக்கில் செய்யப்படும் உடன்படிக்கையாகும். அதாவது சட்ட கட்டுப்பாடு உடைய உடன்பாடே ஒப்பந்தமாகும். ரைட். கட்டாயம் நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், இந்த விடயங்கள் ஸ்கிரீன்ல இருக்கிற விடயங்களை வாசிக்கும். ரைட். ஒப்பந்தம் என்ன, இப்ப நீங்க திருமணம் சம்பந்தமா கேள்விப்பட்டிருக்கிறீங்க, கணவன் மனைவி திருமணம் முடிக்க போறாங்க, அதாவது ஆண் ஒரு பெண் திருமணம் முடிக்க போறாங்க. அவங்க 2 பேருக்கும் இடையே அவங்க என்ன செய்யப்படும், ஒரு ரெஜிஸ்டர், திருமண பதிவாளர் முன்னிலையில் என்ன செய்யப்படும், ஒரு ஒப்பந்தம் ஒன்று எழுதப்படும். இவர்தான் இவருடைய மனைவி, இவர்தான் இவருடைய கணவன் என்ன செய்யப்படும், எழுத்தில் எழுதப்படும். அந்த எழுத்தில் எழுதி இருவரும் அதுல சிக்னேச்சர் பண்ணிட்டாங்க என்று சொன்னா சட்ட ரீதியாக யாரு, அவங்க கணவன் மனைவி. ஒப்பந்தத்தில் கையெழுத்தா இடாத வரைக்கும் என்ன, அவங்க உத்தியோகபூர்வமாக கணவன் மனைவி அல்ல. இது நடைமுறையில பிராக்டிக்கல் இருக்கிற விஷயம்.
இப்போ ஒப்பந்தம் என்னன்னு வரும். ரெண்டு தரப்பினர் இருக்காங்க. ரெண்டு தரப்பினர்களுக்கிடையும் ஒரு சட்ட ரீதியான ஒரு தொடர்பை ஏற்படுத்துற நோக்கில் செய்யப்படுகின்ற ஒரு உடன்படிக்கை தான் என்ன, அதாவது ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும். சட்ட கட்டுப்பாடுடைய உடன்பாடே ஒப்பந்தமாகும். இப்போ ஒப்பந்தம் ஒன்று முதலாவது நீதிமன்றத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை போனால், நீதிமன்றத்துக்கு ஏதாவது ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் நீதிபதி முதலாவது கேட்கிற வார்த்தை என்ன? இரண்டு தரப்பினர்களுக்கு வாதிக்கும் பிரதிவாதிக்கும் இடையே ஏதாவது ஒப்பந்தம் காணப்பட்டுச்சானா கேட்பான். ஒப்பந்தம் இருந்தா, ஒப்பந்தம் இருந்தால் அந்த ஒப்பந்தத்தின்படி இருவரும் செயற்பட்டுள்ளார்களா என்கிறத பார்ப்பான். அதுக்கு பிறகுதான் என்ன வாத பிரதிவாதங்கள் என்ன செய்யும் நடைபெறும். ரைட். ஆகவே ஒப்பந்தத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ஒப்பந்தம் பிரதானமாக ரெண்டு கூறுகளை கொண்டு காணப்படும். முதலாவது திறத்தவர்களுக்கிடையான ஒரு உடன்படிக்கையாக காணப்படும். உடன்படிக்கை என்ன? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், என்னுடன் ஒரு மொபைல் போன் காணப்படுகின்றது. இந்த மொபைல் போன் விலை 50,000 ரூபாய். நீங்க கொள்வனவு செய்றீங்களா என்று உங்களை பார்த்து கேட்க, நீங்க என்ன சொல்றீங்க? ஆம், கொள்வனவு செய்கின்றேன் என்று சொல்றீங்க. அப்ப நான் ஒரு வாக்குறுதியை சொல்றேன், நீங்க என்ன செய்றீங்க? அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொள்றீங்க. எனக்கு ஒரு வாக்குறுதி மாறி தாரீங்க. நான் ஒரு விடயத்தை சொல்றேன், அதுக்கு நீங்க ஒரு வாக்குறுதியை சொல்றீங்க, நான் வாங்குறேன், கொள்வனவு செய்கின்றேன் என்று சொல்லி. அப்ப என்ன, ரெண்டு பேருக்கும் இடையே ஒரு உடன்பாடு ஒன்று வந்துட்டு, ரெண்டு பேரும் உடன்பட்ட ஒரு விடயம். கட்டாயம் ஒப்பந்தத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு தரப்பினரும் என்ன செஞ்சிருக்கணும், உடன்பட்டு காணப்படணும். ஒரு உடன்படிக்கையாக அது காணப்படணும். அதே நேரம் ரெண்டு தரப்பினர்களுக்கு இடையே என்ன செய்யப்படணும், நம்ம இந்த உடன்படிக்கையை மீறினால் சட்டம் என்னை தண்டிக்கும் என்ற ஒரு பயம் இருக்கும், என்ற ஒரு எண்ணம் இருக்கும். இப்ப கணவனும் மனைவியும், அதாவது ரெண்டு ஆணும் பெண்ணும் திருமணம் முடிக்காங்க என்று சொன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு எண்ணம் ஒன்று இருக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் நாம ரெண்டு பேரும், நான் என்ன இவ மனைவியை கைவிட்டாலோ அல்லது மனைவி கணவனை கைவிட்டாலோ நீதிமன்றத்துக்கு போய் என்ன செய்வாங்க, வழக்கு தாக்கல் செய்வாங்க. டிவோர்ஸ் ஆகுறேன்னு சொன்னாலும் என்ன செய்யணும், வழக்கு தாக்கல் செய்வாங்க. ரெண்டு பேரையும் சட்டம் தண்டிக்கும் என்ற ஒரு பயம் இருக்கும். அல்லது நான் உங்களுக்கு ஒரு மொபைல் போனை விற்பனை செய்யறதுக்கு கேட்கு, நீங்க 50,000 ரூபாய்க்கு மொபைல் போனை வாங்குறதுக்கு உடன்படுறீங்க. நான் உங்கள்கிட்ட மொபைல் போனை தந்துட்டு நீங்க எனக்கிட்ட மொபைல் போனுக்குரிய காசை தரல. அப்ப என்ன, உடனடியாக நான் போலீஸுக்கு போனால் போலீஸ் என்ன செய்யும், நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால், பெரிய கேஸ் இருக்கு, வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் நீதிமன்றம் என்ன செய்யும், உடனடியாக என்னிடமிருந்து எனக்கு என்ன செய்யும், அதாவது உங்களிடமிருந்து பணத்தை எனக்கு அறவிட்டு தர, அதனோட சேர்த்து எனக்கு தண்டனையும் வழங்கும் அந்த உரிய நபருக்கு, குற்றம் செய்த நபருக்கு. அப்ப ரெண்டு பேர்ட்டையும் என்ன செய்யணும் என்று சொன்னா ரெண்டு பேர்ட்டையும் சம்மதமும் காணப்படணும். அதே நேரம் இந்த உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தை மீறினால் சட்டம் என்னை தண்டிக்கும் என்ற ஒரு அச்சமும் என்ன செய்யணும், ஒரு எண்ணமும் என்ன செய்யணும் அங்கே காணப்பட வேண்டும். இது ரெண்டும் இருக்கணும், கட்டாயம் ஒப்பந்தத்தில் இருக்க வேண்டும். ரைட். ஆகவே இது சம்பந்தமாகத்தான் நாம் என்ன செய்ய போறோம், அடுத்தடுத்த ஸ்லைடுகளை நாம் என்ன செய்ய போறோம், நாம படிக்க போறோம். ரைட். இப்ப நீதிமன்றத்துக்கு ஒரு பிரச்சனை போகும். நீதிமன்றத்துக்கு ஒரு பிரச்சனை போனா உதாரணமாக நீங்களும் ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. கற்பனை பண்ணிக்கொள்ளும், இந்த பிசினஸ் ரோல் என்னன்னா கற்பனைங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். நீங்களும் ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. நான் என்ன செய்யறேன், 20 லட்சம் பெறுமதியான 20 lakhs 2 million 20 லட்சம் பெறுமதியான பொருட்கள் என்னிடம் காணப்படுது. நான் என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட தார், இந்தாங்க 20 லட்சம் பெறுமதியான பொருட்கள், இதற்குரிய பணத்தை தாங்கன்னு சொல்லி நீங்களும் என்ன செய்றீங்க, ஆம் பணத்தை தருகின்றேன் என்று சொல்லி என்ன செய்றீங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் தந்துட்டீங்க, 1 million தந்துட்டீங்க. இன்னொரு 1 மில்லியனுக்கு என்ன சொல்றீங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், நான் இந்த 1 மில்லியன் நான் தருவேன், நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, நான் தருவேன் என்று சொல்றேன். நீங்களும் ஒரு வியாபாரி. இப்ப நானும் காத்திருக்கேன், நீங்க 1 மில்லியனை தரல. நான் என்ன செய்யறேன், நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யறேன். நீதிமன்றத்துக்கு நான் வழக்கு தாக்கல் செய்தால் நீதிபதி என்கிட்ட முதலாவது கேட்கிறது என்ன, ரெண்டு வியாபாரிகளுக்கு இடையும் ஏதாவது ஒப்பந்தம் காணப்பட்டதா என்று கேட்பார். ஒப்பந்தம் காணப்பட்டது, ஆம், நான் 20 லட்சம் ரூபாய் பொருளை ஒப்படைத்தேன், அவர் அதற்குரிய பணத்தை தருவதாக உடன்பட்டிருந்தார். ரெண்டு பேருக்கு முடியாது ஒப்பந்தம் இருந்துச்சு. ரைட். அப்ப நீதிபதி என்ன செய்வார் சொன்னா, அந்த ஒப்பந்தம், நான் சொன்ன ஒப்பந்தம்
சட்ட ரீதியான ஒப்பந்தமா இல்லையான்னு நினைச்சுவார் அவர் பார்ப்பார். இப்ப நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஒரு 10 வயது பையனுக்கும் நாமளும் ஒரு 18 வயதுக்கு மேற்பட்ட நபரும் கொடுக்கல் வாங்கல் ஒப்பந்தம் செய்ய முடியுமா? அல்லது மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் வீதியால போறாரு, அவரிடம் காணப்படுகின்ற காணி கட்டடம் எல்லாத்தையும் நான் எழுதி வாங்க முடியுமா? என்னுடைய சொத்தாக நான் மாற்ற முடியுமா? இல்லை. ஏன்? அது சட்ட ரீதியானதாக இருக்க. அதைத்தான் நம்ம படிக்க போறோம். அப்ப நீதிபதி என்ன செய்வார்ன்னு சொன்னா சில கேள்விகளை கேட்பார். நீதிபதி என்ன கேட்பார்ன்னு சொன்னா ஒரு ஒப்பந்தம் ஒன்று உருவாகுவதற்கு பின்வரும் விடயங்கள் அவசியமாகும். என்ன விடயங்கள்? இந்த 1 தொடக்கம் 8 வகையான விடயங்கள், 8 வரையான விடயங்கள் அவசியம். இந்த 8ம் சரியாக இருந்தால்தான் அது ஒரு சட்ட ரீதியான ஒப்பந்தம். சட்ட ரீதியான ஒப்பந்தத்துக்கு இன்னொரு பேரு வலிதான ஒப்பந்தம், வெலிட் கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் என்று சொன்னா ஒப்பந்தம். 8 விடயங்களும் இருக்கும். அந்த 8 விடயங்களையும் படிக்கிறது தான் நம்முடைய கான்ட்ராக்ட் லா சம்பந்தமான பாடம். கிட்டத்தட்ட உங்களுக்கு 15 தொடக்கம் 20 மார்க்ஸ் இந்த கேள்வியில இருந்து தான் வரும். இந்த பாடம் விளங்கினா தானே என்ன நமக்கு அடுத்தடுத்த லோலாம் என்ன செய்யும், நமக்கு இலகுவாக விளங்கும். கொஞ்சம் டிஃபரெண்ட், புது சப்ஜெக்ட் தானே, பட் வெரி ஈஸியான சப்ஜெக்ட், வெரி இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். அப்ப நீதிபதி என்ன செய்வாருன்னு சொன்னா ஒரு கேஸ் ஒன்று கோர்ட்டுக்கு போனால் நீதிபதி முதலாவது கேட்பாரு, ஒப்பந்தம் இருக்கா? ஆம். ஒப்பந்தம் ஒன்று வேண்டும் என்று சொன்னா அந்த ஒப்பந்தம் சட்ட ரீதியாக இருக்கணும். சட்ட ரீதியாக இருக்கணும்னா பின்வரும் 8 விடயங்களும் அங்கே பூர்த்தி செய்யப்பட்டிருத்தல் வேண்டும். என்னென்ன 8 விடயங்கள்? 1 கொடைமுனைவு காணப்படும், 2வது ஏற்பு காணப்படும், 3வது பிரதிபலன் காணப்படும். அப்ப கொடைமுனைவு என்ன? இது புது வேர்டு உங்களுக்கு. கொடைமுனைவு. கொடைமுனைவு என்னன்னு சொன்னா நான் என்னிடம் ஒரு மொபைல் போன் வச்சிருக்கேன், எனக்கிட்ட ஒரு மொபைல் போன் இருக்கு. நான் என்ன சொல்றேன், என்னுடைய மொபைல் போன் விலை 75,000 ரூபாய். இந்த மொபைல் போனை நீங்கள் கொள்வனவு செய்கின்றீர்களா என்று சொல்லி நான் உங்களை பார்த்து கேட்க. நீங்க என்ன சொல்றீங்க? ஆம், நான் கொள்வனவு செய்கின்றேன் என்று சொல்றீங்க. ரைட். அப்ப நான் உங்கள்கிட்ட கேட்க தானே ஒரு கேள்வி. நான் உங்கள்கிட்ட ஒரு கருத்து நான் முன்வைக்கணும் இல்லையா? ஒரு தெளிவாக நான் ஒரு வாக்குறுதி என்ன முன்வைக்கணும் இல்லையா? என்னுடைய மொபைல் போனின் விலை 75,000 கொள்வனவு செய்கின்றீர்களா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? அதுதான் கொடைமுனைவு. நீங்க என்ன செய்றீங்க? நான் அந்த மொபைல் போனை கொள்வனவு செய்கின்றேன், ஆம் என்று சொல்றீங்களா இல்லையா? அந்த ஆம் என்று சொல்றதுக்கு அந்த பதிலுக்கு பேர் தான் என்ன? ஏற்பு, the acceptance. அந்த 2 பேருக்கு முன்னாடி ஒரு கொடுக்கல் வாங்கல் நடக்குதானே, ஒரு பெறுமதி. நான் உங்களுக்கு மொபைல் போனை தாரேன், நீங்க அந்த மொபைல் போனுக்கு பதிலாக நீங்க என்ன செய்றீங்க? எனக்கு 75,000 ரூபாய் பணத்தை தாரீங்க. அந்த பணத்தை தாரது அந்த பெறுமதி தான் அந்த 75,000 என்ன? the consideration, பிரதிபலன். ரைட். அடுத்து சட்டத்தினால் வேண்டப்படும் முறையில் உருவாக்கப்படல். சட்டத்தினால் வேண்டப்படும் முறை என்று சொன்னா சில விடயங்களுக்கு சட்டம் சொல்லும் ஒப்பந்தம் ஒன்று இவ்வாறு தான் காணப்படல் வேண்டும். உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் தான், பங்குடைமையில ரூபாய் 1000 ரூபாய்க்கு மேல மூலதனம் இடப்பட்டிருந்தால் கட்டாயம் என்ன செய்யணும்? ஒப்பந்தம் எழுத்தில் காணப்பட வேண்டும் என்று சொல்லி மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம் சொல்லுது. அப்படி ஏதாவது சட்டம் ஸ்பெசிபிக்காக குறிப்பாக சில விடயங்களை சொல்லியிருந்தால் இவ்வாறுதான் ஒப்பந்தம் ஏற்படுத்தப்படல் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அந்த சட்டம் சொல்ற விதத்தில் என்ன செய்யணும்? நம்மளோட ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டதல் வேண்டும். 4வது. 5வது சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து. நம்ம ஒவ்வொரு விடயங்களாக நாம் என்ன செய்ய போறோம்? சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்துனா பார்க்க போறோம். நம்ம ஒன்னே பார்ப்போம். ரைட். ரைட். இந்த சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து பாப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். எனக்கு ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் தாங்க. அதான் சொல்லுது, கொஞ்சம் 2 மினிட்ஸ் பிரேக் தாங்க.
ரைட். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற விடயம் ஒரு மொபைல் போனை விற்பனை செய்யுது. நான் உங்கள்ட்ட கொள்வனவு செய்றீங்களான்ற ஒரு கேள்வி கேட்கணும். 75,000 ரூபாய்க்கு நீங்க ஆமன்னு சொல்றீங்க. நான் உங்களிடம் வழங்குகின்ற அந்த நிச்சயமான தெளிவான வாக்குறுதிக்கு பேரு தான் கொடைமுனை. நீங்க ஆமன்னு சொல்றீங்க, நான் கொள்வனவு செய்கின்றேன் என்று சொல்லி, அதுக்கு பேர் தான் ஏற்பு. அந்த 75,000 ரூபாய் ரெண்டு பேரும் பரிமாற்றுகின்ற அந்த பெறுமதிக்கு பேர் தான் என்ன? பிரதிபலன் சொல்லுவோம், பெறுமதி. அடுத்து சட்டம் சொல்லியிருந்தா சட்டப்படி என்ன செய்யணும்? நாம் அந்த ஒப்பந்தத்தை ஈடுபடுத்தணும். அடுத்தது நாம் மேற்கொள்கின்ற ஒப்பந்தம் எப்படி இருக்கணும் என்று சொன்னா சட்ட ரீதியானதாக இருக்கணும். சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து. அதாவது எப்படி என்று சொன்னா ஒருவரை கடத்துவதற்காக வேண்டி, என்ன ஒருவரை கொலை செய்வதற்காக வேண்டி, போதைப் பொருட்களுக்காக வேண்டி, தடை செய்யப்பட்ட ஆயுத கடத்தல்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாது? அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட விடயத்துக்கு என்ன செய்ய முடியாது? ஒப்பந்தம் செய்ய முடியாது. ஒருவரை கொலை செய்தல், திருடுதல், வங்கியினை கொள்ளையடித்தல், போதைப் பொருட்களை கடத்துதல், போதைப் பொருட்களை விற்பனை செய்தல், சட்டத்துக்கு முரணான விடயங்களுக்கு என்ன செய்ய முடியாது? ஒப்பந்தம் மேற்கொள்ள முடியாது. அவ்வாறு நீங்க மேற்கொண்டால் நீதிமன்றத்தில் என்ன அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் செல்லுபடியாக. அதான் என்ன சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்துன்னு சொல்றேன். அடுத்தது சட்ட ரீதியான உறவுமுறை உருவாக்கும் நோக்கம் ஒன்று என்ன செய்யணும்? அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும். அதாவது ரெண்டு பேரும் நாம் என்ன செய்யறோம்? இப்ப மொபைல் போனை விற்பனை செய்யறதுக்கு எனக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும், உங்களுக்கும் ஒரு எண்ணம் இருக்கணும். எப்படின்னு சொன்னா இவர்கிட்ட நான் மொபைல் போனை வாங்கிய பின் பணத்தை செலுத்தாவிட்டால் சட்டம் என்னை தண்டிக்கும். அல்லது எனக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், என்ன உங்களிடமிருந்து காசை பெற்றுக்கொண்டதன் பின்னர் உங்களுக்கு நான் அந்த மொபைல் போனை தராவிட்டால் என்ன சட்டம் என்னை தண்டிக்கும் என்ற ஒரு அச்சம். என்ன சட்ட ரீதியான உறவு முறையை உருவாக்குவதற்கான என்ன ஒரு எண்ணம் ஒன்று இருக்கணும். ரெண்டு பேருக்கும் இடையே உருவாகுகின்ற உறவு எப்படி இருக்கணும்? சட்ட ரீதியான உறவு. அந்த உறவுல ஏதாவது யாராவது ஒரு தரப்பினர் ஒரு விடயத்தை மீறினால் சட்டம் தன்னை தண்டிக்கும் என்ற ஒரு அச்சம் என்ன செய்யணும்? அவங்கள்ட்ட இருக்கணும். அதுதான் என்ன சட்ட ரீதியான உறவு முறை உருவாக்குவதற்கான எண்ணம். இப்ப திருமணங்களை பொறுத்தளவையில பாத்தீங்கன்னு சொன்னா சட்ட ரீதியாக உறவு முறை உருவாக்கும் எண்ணம்ங்கிறது மிக முக்கியம். ஆனா திருமணத்தை முடிச்சதுக்கு பிறகு எனக்கு விருப்பம் இல்லை என்ன செய்யலாது? ஒரு ஆள் வெளியாகி போயிடாது ஒப்பந்தத்தை விட்டு. அப்படி எல்லாரும் திருமணத்தை முடிச்சதுக்கு பிறகு விருப்பம் இல்லை என்று விலகி போகலாம் என்று சொன்னா டிவோர்ஸ் எண்ணிக்கை தான் கூட இருக்கு. ஒரு நபர் 5-10 திருமணங்களை முடிப்பார். சட்டம் என்ன சொல்லிருக்கு? நீங்கள் பிரிவதாக இருந்தாலும் சட்டம் உங்களை கட்டுப்படுத்தும் என்று சொல்லி அப்படி ஒரு எண்ணம் ஒன்று இருக்கிறதால என்ன செய்யப்படுது? திருமண உறவுகள் எல்லாம் பலமானதாக சட்டத்தின் முன் பார்க்கப்படுது. ரைட். 7வது ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதி. இப்ப நாம் ஒரு 10 வயது பொடியன், 8 வயது ஆள், 18 வயதுக்கு குறைந்த ஆட்கள் எல்லாம் என்ன செய்ய முடியாது? சாதாரணமாக எல்லா ஒப்பந்தங்களையும் என்ன செய்ய முடியாது? ஈடுபட முடியாது. கார் வாங்குறது, பைக் வாங்குறதுக்கெல்லாம், கடனுக்கு கொள்வனவு செய்யறதுக்கெல்லாம் என்ன செய்யலாது? அவங்க ஒப்பந்தத்துல ஈடுபடையில. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அவங்க ஈடுபடலாம். அதுல நம்ம என்ன செய்வோம்? நம்ம டீப்பா படிப்போம். அடுத்தது நேர்மையான சம்மதம். இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லலாது இந்த மொபைல் போனை கொள்வனவு செய்யாவிட்டால் உங்களோட வீட்டை பத்த வைப்பேன், உங்களுக்கு ஆள் வைத்து அடிப்பேன். இந்த மொபைல் போனை கொள்வனவு செய்யாவிட்டால் அடுத்த மாதம் கிளாஸுக்கு எடுக்க மாட்டேன், உங்களை நான் என்ன செய்வேன்? உங்களோட சம்பந்தமாக பொய்யான தகவல்களை பரப்புவேன். அப்படி என்ன செய்ய முடியாது? அச்சுறுத்த கூடாது. உங்களோட சம்மதம் எப்படி இருக்கணும்? அந்த 2வது தரப்பினர் சம்மதம் மொபைல் போன் கொள்வனவு செய்கிறார்கள் நேர்மையானதாக இருக்கணும். அவர் மனதார விரும்பி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி திருப்தியோட என்ன செய்யணும்? நீங்க ஆம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும். அதான் என்ன நேர்மையான சம்மதம். மிரட்டி என்ன செய்யலாது? உங்கள்ட்ட இருந்து சம்மதத்தை வாங்கல. அப்ப அதுதான் என்ன இந்த 8 விடயங்களும் சரியாக இருக்கா, சரியாக இருக்கின்றதா என்று நீதிமன்றம் உங்கள்கிட்ட சரி பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்யும்? அது சம்பந்தமான வழக்கினை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். அப்ப இதுதான் என்ன ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்குவதற்கான அவசியமான விடயங்கள். இந்த 8 விடயங்களையும் படிக்கிறதான என்ன டீப்பா படிக்க போறோம். ஒவ்வொரு விடயங்களையும் இருக்கக்கூடிய விடயங்கள், அந்த சின்ன சின்ன விடயங்கள், அடுத்து சம்பந்தமாக கடந்த காலங்களில் நடந்த வழக்குகள், அதுக்கு வழங்கப்பட்ட தீர்வு சம்பந்தமா தான் நம்ம என்ன செய்ய போறோம்? படிக்க போறோம். ரைட். இப்ப முதலாவது நாம பார்க்க போற விஷயம் தான் கொடைமுனையும் ஏற்பு. கொடைமுனையும் ஏற்பு. இப்ப கொடைமுனைவுன்னா சொல்லிட்டேன். அதாவது நான் மொபைல் போனை கொள்வனவு செய்றீங்களான்னு உங்கள்கிட்ட கேட்க,
நீங்க என்ன சொல்றீங்க? நான் மொபைல் போனை கொள்வனவு செய்கின்றேன். ஆம்னு சொல்றீங்க. அப்ப நான் உங்களை நோக்கி முன்வைத்ததுக்கு பேர் என்ன? கொடைமுனைவு. நீங்க அதுக்கு ஆம் என்று சொன்னதுக்கு பேர் என்ன? ஏற்பு. அப்ப ரெண்டுமே என்ன? கொடைமுனைவு நான் முன்வைத்தது, நீங்க சொன்னது ஏற்பு. ஒப்பந்தத்துல என்ன? இன்றியமையாத ஒரு விடை. ரைட். இப்ப இதை வாய்ச்சு பாருங்க. ஒப்பந்தம் தொடர்பிலான வழக்கு நடவடிக்கைகளில் திறத்தவர்களுக்கிடையே எழுகின்ற பிணக்குகளை தீர்ப்பதற்கு நீதிமன்றம் அவர்களுக்கிடையே ஒப்பந்தம் ஒன்று உருவாகி இருந்ததா என்பதை முதலில் தீர்மானித்திருத்தல் வேண்டும். இதனை கண்டறிவதற்கு நீதிமன்றங்களை வழிநடாத்துகின்ற 2 பிரதான கருவிகளை கொடைமுனைவும் ஏற்பு. அதாவது பலிதான கொடைமுனைவும் நிபந்தனையை ஏற்ற ஏற்பும் நிகழ்ந்திருந்தது என நிறுவப்பட்டால் திறத்தவர்களுக்கு இடையில் ஒப்பந்தம் தோன்றியுள்ளது என்ற அடிப்படையில் நீதிமன்றமானது விசாரணையை மேற்கொள்ளும். என்ன சொல்றாங்க? நம்ம ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன விஷயம் தான். நீதிமன்றம் ஃபெஸ்டா ஒப்பந்தத்தை தான் செக் பண்ணும். அந்த ஒப்பந்தத்தில் எப்படி இருக்கணும்னு சொன்னா, கொடைமுனைவு எப்படி இருக்கணும்? சட்ட ரீதியானதாக இருக்கணும். வலிதானது என்று சொன்னா என்ன மீனிங்னா சட்ட ரீதியானது, எந்த விதமான லூப் ஹோலும் இல்லை, சட்ட ரீதியானதாக இருக்கும். ஏற்பு எப்படி இருக்கணும்? நான் மிரட்டியோ பொய் சொல்லியோ என்ன செய்யக்கூடாது? உங்களோட சம்மதத்தை பெற்றிருக்க கூடாது. மிரட்டல், பொய் சொல்லுது, அவ்வாறு என்ன செய்யக்கூடாது? சம்மதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்க உளப்பூர்வமாக மனநிறைவாக நீங்க என்ன செய்யணும்? ஆம் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கணும். அப்படி நீங்க சொல்லியிருந்தா அதுக்கு பேர் என்ன? நிபந்தனையற்ற ஏற்பு. எந்த விதமான கண்டிஷனும் முன்வைக்காம நீங்க சொன்ன ஏற்பு. அது ரெண்டும் இருந்தா தான் என்ன? அங்க ஒரு வலிதான ஒப்பந்தம் ஒன்று உருவாகின்றது. எவ்வாறாயினும் கொடைமுனைவிலேயோ ஏற்பிலேயோ ஒப்பந்த விதிகள் பின்பற்றப்படவில்லை என கண்டறியப்பட்டால் திறத்தவர்களுக்கிடையே ஒப்பந்தம் உருவாகிவிக்கவில்லை என நீதிமன்றம் தீர்ப்பினை வழங்கும். இப்ப திறத்தவர்கள் என்றா யாரு? 2 தரப்பினர். இந்த பிக்சர்ல இருக்கு பாருங்க. இது முதலாவது தரப்பினர், இவர் 2வது தரப்பினர். 2 தரப்பினர்லையும் கொடைமுனைவிலையும் ஏற்பிலையும் ஏதாவது பிரச்சனைகள் காணப்பட்டால் என்ன? அது சட்ட ரீதியானது அல்ல, வலிதானது அல்ல. 2 பேருக்கும் என்ன? ஒப்பந்தம் இல்லை, ஒப்பந்தம் கேன்சல் என்ன செய்யும்? நீதிமன்றம் தீர்மானிக்கும். ரைட். இதுதான் என்ன? கொடைமுனைவு சம்பந்தப்பட்டது. இப்ப கொடைமுனைவு சம்பந்தமா பார்ப்போம். கொடைமுனைவு என்ன? கொடைமுனைவு ஆஃபர். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னு சொன்னா ஆஃபர். குறித்த செயலை நோக்கி தெளிவாக முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான வாக்குறுதி தான் என்ன? கொடைமுனைவு. அப்ப நீங்க ஆஃபர்ண்டா விளங்கி கொள்ளக்கூடாது. காகில்ஸ் ஃபுட் சிட்டியில டிசம்பர் சீசன், ஜனவரி சீசனுக்கு ஆஃபர் ஒன்று போடுறாங்களே ஒரு போர்டுல, டிஸ்கவுண்ட் 1 to 1 buy 1 get 1 ஆஃபர். அந்த ஆஃபர் இல்லை. இது என்னது? கொடைமுனைவு. கொடைமுனைவு என்ன? குறித்த ஒரு நபரை நோக்கி அல்லது குறித்த ஒரு செயலை நோக்கி முன்வைக்கப்படுகின்ற நிச்சயமான தெளிவான ஒரு வாக்குறுதி தான் என்ன? கொடைமுனைவு. இப்ப நிச்சயமான தெளிவான வாக்குறுதி என்ன? இப்ப நான் உங்களை நோக்கி நான் முன்வைக்கேன், ஒருவேளை நான் மொபைல் போனை விற்கலாம், ஒருவேளை மொபைல் போனை நான் விற்பனை செய்யாமலும் விடலாம், நீங்க விரும்பினா என்ன செய்யுங்க? உங்களோட சம்மதத்தை தெரிவிங்க. இது என்ன கேள்வி? கொடைமுனைவு எப்படி இருக்கு? நிச்சயமானது இல்லை, தெளிவானதும் இல்லை. ஏன்? ஒன்று நான் விற்பனை செய்கின்றேன், கொள்வனவு செய்கின்றீர்களா என்ன உங்கள்கிட்ட கேட்கணும் கேள்வி. கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? விற்பனை செய்ய போறார், நம்ம ஒரு பதிலை சொல்லுவோம், ஆம், ரைட், ஓகே, ஏற்புச்சு. இப்ப நான் எப்படி முன்வைக்கிறேன்னு சொன்னா, ஒருவேளை விலை கூடினால் விற்பனை செய்வேன், விலை குறைந்தால் விற்பனை செய்ய மாட்டேன். அப்ப எதிர்காலத்துல விலை கூடுமா குறையுமாங்கிற தெரியாதானே? ஒரு நிச்சயம் இல்லாத ஒரு விடயம். அப்ப நிச்சயம் இல்லாத விடயத்தை மாதிரி நான் உங்களுக்கு முன்வைத்தால், ஒரு வாக்குறுதியை முன்வைத்தால் அது என்ன? அது சட்ட ரீதியான கொடைமுனைவு அல்ல. ஒவ்வொரு கொடைமுனையும் எப்படி இருக்கணும் சொன்னா நிச்சயமானதாகவும் இருக்கணும், தெளிவானதாகவும் இருக்கும். இதுக்கு நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். நிச்சயமானதா இருக்கணும், தெளிவானதாகவும் இருக்கணும். ரைட், பார்ப்போம். இதுக்கு என்ன செய்யும்? இந்த கொடைமுனைவு சம்பந்தமாக டீப்பா பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது என்ன செய்யும்? அது சம்பந்தமாக விளங்கிக்கொள்ளும். அப்ப ஏற்பு சம்பந்தமாக நான் சொல்லிட்டேன். ஏற்பண்டா என்ன? நீங்க ஆம் என்று சொல்றதுதான் ஏற்பு. இல்லை என்று சொன்னா என்ன? ரிஜெக்ட். நான் முன்வைத்த கொடைமுனைவை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க நிராகரித்து விட்டீர்கள். எந்த ஒப்பந்தமும் அங்கே காணப்படாது. ஒருவேளை நீங்க ஆம் என்று சொன்னா என்ன? ரைட், ஆமண்டா என்ன? நிறைவேற்றப்படுது, ஒப்பந்தம் ஒன்று உருவாகும். நீங்க திருமணம் நடவடிக்கைகளையும் பாருங்க. உங்கள்ட்ட கேட்பாங்க ரெஜிஸ்டர், இந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு நீங்கள் சம்மதம் தெரிவிக்கின்றீர்களா?
என்று கேட்டா உடனடியாக என்ன செய்யப்படுறார் அவர் என்ன செய்வார், கணவன் சொல்லுவார் ஆம்னு சொல்லுவார். மனைவி என்ன செய்வா, அந்த பெண்ணுன்னு சொல்லுவா, கேர்ளும் என்ன சொல்லுவா, ஆம்னு சொல்லுவார். ரெண்டு பேரும் ஆம்னு சொன்னாதான் திருமண ஒப்பந்தம் என்ன செய்யப்படும், எழுதப்படும். இல்ல ஒரு நபர் சொல்றார் ஆம்னு சொல்லி இன்னொரு நபர் சொல்றார் இல்லை என்று சொல்றார், அப்ப என்ன ஒப்பந்தம் ஒன்று அங்கே உருவாக்கப்படாது. இப்ப வருவோம் அடுத்த விஷயத்துக்கு. பிரதி பயன் கன்சிடரேஷன். இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கொள்ளுங்க. இவர் ஒரு விற்பனையாளர் செலர், இவர் ஒரு பயர் கொள்வனவாளர். அப்ப விற்பனையாளர் என்ன செய்யறாரு, ஒரு 10 லட்சம் பெறுமதியான பொருட்களை நான் உங்க விற்பனை செய்ய போகின்றேன் என்று கேட்க, இவர் என்ன சொல்றார் கொள்வனவாளர், ஆம் நான் 10 லட்சம் ரூபாய் பணத்தொகையினை உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்றார். அப்ப ரெண்டு பேருக்கும் இடையே அந்த பரிமாற்றப்படுகின்ற அந்த பெறுமதி இருக்குதானே, அதான் என்ன பிரதி பயன் என்று சொல்லப்படும். இதை வாசிங்க பாப்போம். பிரதி பயன் என்பது திறத்தவர்களின் வாக்குறுதி பரிமாற்றத்தில் காணப்படும் பெறுமதியையே குறிக்கும். அவங்களோட பெறுமதி. இப்ப நான் உங்களோட மொபைல் போன் ஒன்றை 75,000 ரூபாய்க்கு விற்பனை செய்ய போகின்றேன்னு சொல்றீங்க, ஆம் நான் கொள்வனவு செய்கின்றேன் என்று நீங்களும் சொல்றீங்க. அப்ப ரெண்டுக்கும் இடையிலான பெறுமதி என்ன, 75,000. இதான் என்ன அதுல பெறுமதி பிரதி பயனாக காணப்படும். அதாவது உடன்படிக்கை ஒன்றின் போது ஏற்படும் வாக்குறுதி பரிமாற்றத்தில் பெறுமதி காணப்பட வேண்டும் என்பதையே நாம் பிரதி பயன் என்கின்றோம். பிரதி பயனுக்கு இன்னொரு பேர் என்ன, பதில் இறக்கி கன்சிடரேஷன் என்று சொல்லுவோம். இப்ப நீங்க எங்க இதை பார்த்திருப்பீங்கன்னு சொன்னா, நீங்க அக்கவுண்டிங்ல படிக்கும் போது பங்குகள பெறுமதி இருக்கு தானே, பங்கு விலை என்று சொல்றல. இப்ப பங்குக்கு என்னன்னு சொல்லுவாங்க, ஷேர்ஸ். ஒரு வரையறுக்கப்பட்ட கம்பெனிகள்ல விற்பனை செய்யப்படுகின்ற பங்குகளுக்கு கன்சிடரேஷன் பிரதி பயன் என்னன்னு சொல்லுவாங்க, விலை என்று சொல்ல மாட்டாங்க. அப்ப பிரதி பயனை நம்ம விளங்கிக் கொள்றது என்ன, நம் வாக்குறுதி பரிமாற்றத்தில் இந்த பொருளை விற்பனை செய்கின்றார், இவர் பொருளை கொள்வனவு செய்கின்றார், இந்த ரெண்டுக்கும் இடையிலான அந்த பெறுமதிக்கு பேர் தான் என்ன 75,000. அதுதான் பிரதி பயனாக காணப்படும். முதலாவது விஷயம். அடுத்த சட்டத்தினால் வேண்டப்படும் முறையில் உருவாக்கப்படும் பார்த்தோம். சில சட்டங்கள் சொல்லும் ஒப்பந்தம் ஒன்று வாய்மொழி மூலம்தான் அல்லது எழுத்து மூலம்தான் அல்லது நடத்தை மூலம்தான் செய்யப்பட வேண்டும் என்று சட்டம் தெளிவாக சொல்லி இருந்தால் அந்த சட்டம் சொல்லியிருக்கின்ற விதத்தில் தான் என்ன செய்யணும், ஒப்பந்தங்கள் ஈடுபடுத்தும். சட்டத்தில் எது சொல்லப்பட்டிருக்கோ அது ஃபாலோ பண்ணப்படல் வேண்டும். அதான் சட்டத்தினால் வேண்டப்படும் முறையில் என்ன செய்யப்பட வேண்டும், ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்படல் வேண்டும் என்று சொல்றது. அதுக்கு சிறந்த உதாரணம் தான் மோசடி தவிர்ப்பு கட்டளை சட்டம், பங்குடைமையில் இருக்கிறது. சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து. நான் சொன்னதானே, நம்ம ஒரு ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்றோம்னா சட்ட ரீதியான விடயங்களுக்கு மாத்திரம்தான் என்ன செய்யப்படும், ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படல் வேண்டும். உதாரணம் என்ன, இப்ப ஒரு அரிசி, பான், சீனி, வியாபார பொருட்கள், நல்ல பொருட்களுக்கு தான் சட்ட ரீதியான ஒப்பந்தம் செய்யலாம். திருடப்பட்ட பொருட்களுக்கு ஒப்பந்தம் செய்யலாமா? ஒரு பேங்க கொள்ளடிச்சிட்டு வந்த பொருளை விற்பனை செய்யறதுக்கு ஒப்பந்தம் செய்யலாமா? இல்லை. போதைப் பொருட்களுக்கு ஒப்பந்தம் செய்யலாமா? இல்லை. திருடப்பட்ட வாகனத்துக்கு ஒப்பந்தம் செய்யலாமா? இல்லை. சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட விடயங்களுக்கு மாத்திரம்தான் ஒப்பந்தம் செய்ய முடியும். ரைட். இதை பாருங்க. திறத்தவர்கள் என்று சொன்னா என்னன்னு சொன்னா ரெண்டு பார்ட்டிஸ், ரெண்டு தரப்பினர், வாங்குபவர் விற்பவர் அல்லது ஒப்பந்தத்தை கொடைமுனை முன்வைப்பவர் ஏற்பினை செய்பவர், அவங்கதான் திறத்தவர்கள். திறத்தவர்களுக்கு இடையே ஏற்படும் ஒப்பந்தம் சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது ஒன்றாக காணப்படல் வேண்டும். அவ்வொப்பந்தமானது இரு வழிகளில் சட்ட ரீதியற்றதாக முடியும். ஒன்று நியதி சட்டத்துக்கு முரணாக காணப்படல், பொது சட்டத்தின் கீழ் பொது ஒழுக்கத்திற்கு முரணாக காணப்படல். இப்ப நியதி சட்டம் என்ன, நம்ம படிக்கணும் இந்த விஷயங்கள். நியதி சட்டம் என்ன பிள்ளை, பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டு காணப்படும் தானே சட்டங்கள், பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்டதாக காணப்படக்கூடிய சட்டங்கள் தான் நியதி சட்டம். பொது சட்டம் என்ன, எல்லோரும் பின்பற்ற வேண்டும் என்று அரசாங்கத்தால கொண்டு வரப்பட்டிருக்குமே சட்டம், பாகுபாடின்றி அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் பொது சட்டம். இப்ப மோட்டார் போக்குவரத்து சட்டத்தை பாருங்க. இலங்கையில எப்பாகத்துல மோட்டார் பைக் டிரைவ் பண்றேன்னு சொன்னா நீங்க ஹெல்மெட் போடும், உங்களோட லைசன்ஸ் இருக்கும், மோட்டார் பைக் இன்சூரன்ஸ் இருக்கும், சகல வாகனங்களும் எக்கோ டெஸ்ட், அந்த புகை பரிசீலனை செய்யப்பட்ட சான்றிதழ் இருக்கும். இதெல்லாம் பொதுவான சட்டங்கள். அடுத்தது ஒழுக்கத்திற்கு முரணானதாக என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. ஒழுக்கம் என்ன, இப்ப ஆட்டோமேட்டிக்கா சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா அந்த ப்ராஸ்டிடியூஷன்,
அதாவது விபச்சாரம் என்று சொல்லுவாங்க. அந்த விடயங்கள் சூதாடுது, சட்டமுரணான விதத்தில் சூதாடுது, இவ்வாறான விடயங்கள் எல்லாம் என்ன சொன்னா ஒழுக்கத்துக்கு முரணான விடயங்கள். ரைட்? இவ்வாறு ஒழுக்கத்துக்கு முரணான விடயங்களுக்கு, சட்டத்திற்கு முரணான விடயங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஒப்பந்தம் செய்ய முடியாது என்கிறதுதான் இந்த சட்டம் சொல்ற விஷயம். எக்ஸாம்பிள் பாருங்க. A, B என்பவர்கள் மதுபானம், சாராயம், புகைப்பொருட்கள் என்பன விற்பனையில் ஈடுபடுகின்றனர். இத்தகைய ஒப்பந்தம் சட்ட ரீதி அற்றதாகும். ஏனெனில் மது கட்டுப்பாட்டு சட்டத்தின்படி அத்தகைய பொருட்களை விற்பனைக்கு அரசிடம் இருந்து அனுமதி பத்திரம் பெற வேண்டியது அவசியமாகும். எல்லோரும் மதுபானம், சாராயம் எல்லாம் விற்பனை செய்ய முடியாது, உற்பத்தி செய்யவும் முடியாது. எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட், கலால் திணைக்களம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. கலால் திணைக்களம், கலால் வரி என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. மது வரி என்று சொல்லுவாங்க. கலால் திணைக்களத்திட்ட இருந்து நீங்க லைசன் ஒன்று வாங்கினாத்தான், ஒரு அனுமதி பத்திரம் ஒன்று வாங்கினாத்தான் நீங்க விற்பனை செய்யலாம், சாராய கடைகளுக்கான லைசன். அதே போல நீங்க பாருங்க, மண் அகழுது, ஆற்றில இருந்து மண் அகழுது. மண் அகழ்றது எல்லாரும் செய்யல. GSMB என்று சொல்லி ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு, புவிச்சரிதவியல் திணைக்களம் சொல்லி. அங்கிருந்து அனுமதி எடுக்கணும் மண் அகழ்வுக்கு, மணல் அகழ்வு. அப்படி அனுமதி இல்லாமலுக்கு நீங்க மணல் அகழ்ந்தீங்கன்னு சொன்னா, கிரவல் அகழ்ந்தீங்கன்னு சொன்னா போலீஸ் பிடிப்பாங்க, போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. சட்டத்துக்கு முன்னிலையில் தண்டனை வழங்கப்படும். அப்ப அனுமதி இல்லாம செய்யற விடயங்கள், அப்ப ஒழுக்கத்துக்கு முரணான போதைப் பொருட்கள் போன்ற விடயங்கள், இதெல்லாம் என்ன செய்ய முடியாது, சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்தாக அமையாது. அடுத்தது நம்ம பார்க்கிற அடுத்த விஷயம், ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதி. 18 வயதுக்கு குறைஞ்ச ஆட்களோட ஒப்பந்தம் செய்யக்கூடாது. மனநிலை பாதிக்கப்பட்ட ஆட்களோட ஒப்பந்தம் செய்யக்கூடாது. அடுத்தது, மது போதையில் இருக்கக்கூடிய ஆட்கள், சுயநினைவற்றவர்களோட ஒப்பந்தம் செய்ய முடியாது. அடுத்தது, வங்குரோத்து நிலையை அடைந்தவர்கள். வங்குரோத்து நிலை என்ன? அவங்க எல்லா பிசினஸும் செய்து லொஸ்ஸாயினாக்கு, அவங்கள்ட்ட எந்த விதமான பணமுமே இல்லை, அவங்க எவ்வாறாவது ஒரு வழியில பணத்தை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அவங்க முயற்சி செய்வாங்க. அப்படிப்பட்டாக்களோட என்ன செய்யக்கூடாது, நாம ஒப்பந்தம் செய்யக்கூடாது. அப்படி ஒப்பந்தம் செய்தால் அந்த ஒப்பந்தம் என்ன, சட்ட ரீதி அற்ற ஒப்பந்தம், அதாவது பலிதான ஒப்பந்தம் இல்ல, வரிதான ஒப்பந்தமாக மாறும். நம்ம படிப்போம் அடுத்த பாடங்கள். இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒப்பந்தம் சம்பந்தமாக நம்ம படிக்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன். ரைட்? இதுல பாருங்க, ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதியில இந்த பிக்சர்ஸ் எல்லாம் பாருங்க. சின்ன பிள்ளைகளோட ஒப்பந்தம் செய்யக்கூடாது. 18 வயதுக்கு குறைஞ்சார்கள், அவங்களுக்கு சொல்ற பேர் தான் பராயமடையாதவர்கள், மைனர்ஸ் என்று சொல்லுவோம். ஆனால் நீங்க என்ன செய்யலாம்னா, ஒரு சில விடயங்களுக்கு ஒப்பந்தம் செய்யலாம். என்னென்ன விடயங்கள்? அத்தியாவசிய தேவையோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள், கல்வி சம்பந்தமான விடயங்களுக்கு, உணவு சம்பந்தமான விடயங்களுக்கு நீங்க ஒப்பந்தம் செய்யலாம். அதுக்கும் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அடுத்து, மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள். இப்ப வீதியில பாக்குறீங்கன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. அவங்கள அப்படியே கூட்டிட்டு வந்து அவங்ககிட்ட என்ன செய்யறது, அவங்களோட பேர்ல கடன் வாங்குறது, அவங்களோட பேர்ல அவங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை உரிமை மாற்றம் செய்யறது, அவ்வாறான செயற்பாடை நம்ம செய்ய முடியாது. ஏன் அப்படி செஞ்சோம்னு சொன்னா அது சட்ட ரீதியான ஒப்பந்தமாக இருக்காது. ஏன்? அவங்களுக்கு ஒப்பந்தம் செய்யறதுக்கான தகுதி இல்லை. குடிபோதையில் உள்ளவர்கள், அவங்க என்ன நினைக்காங்க, என்ன செய்யறாங்க என்று அவங்களுக்கு தெரியாது. அப்படி போதையில் இருக்கிற நபர்களோட என்ன செய்யக்கூடாது, ஒப்பந்தம் செய்யக்கூடாது. வங்குரோத்தானவர்கள், என்ன பிசினஸ் செஞ்சு லொஸ் ஆயினாங்க, இவங்கெல்லாம் யாரு, ஒப்பந்தம் செய்வதற்கு தகுதியற்ற நபர்களாக காணப்படுவார். ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதிங்கிறதுக்கு வருது. ரைட்? அப்ப நம்ம நல்லா பார்த்துக்கணும், ஒப்பந்தம் ஒன்று உருவாகிறேன்னு சொன்னா 8 விடயங்கள் அவசியம். கொடைமுனைவு, ஏற்பு, பிரதி பயன், சட்டத்தினால் வேண்டப்படும் முறையில் உருவாக்கப்படுதல், சட்ட வலுவுள்ள ஒப்பந்த கருத்து, இதுவரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து ஒப்பந்தம் செய்வதற்கான தகுதியும் பார்த்துட்டோம். நம்ம பார்க்க வேண்டிய 2 விடயம் இருக்கு. சட்ட ரீதியான உறவு முறை உருவாக்கும் நோக்கம், நேர்மையான சம்மதம். ரைட், பார்ப்போம். ரைட், ஏற்கனவே சொன்ன விஷயம். இந்த பிக்சர்ஸை பாருங்க, திருமண ஒப்பந்தம். அப்படி நம்ம ஒப்பந்தம் என்ன செய்யப்படுது, 2 தரப்பினர்களையும் பிணைக்குது சட்டம். அந்த சட்டத்தை நீங்க மீறினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன செய்யப்படும், சிறை தண்டனை, அப்படி இல்லாட்டி தண்டப்பணம் என்ன செய்யப்படும், நீதிமன்றத்தினால் விதிக்கப்படும். ரைட், வாய்ச்சி பாருங்க. திறத்தவர்கள் ஒப்பந்தம் ஒன்றில் ஈடுபடும் போது ஒப்பந்தமானது தம்மை
சட்டப்படியா? சட்டப்படி கட்டுப்படுத்தும் என்ற எண்ணத்தினை கொண்டிருத்தல் அவசியமா? அதாவது ஒப்பந்தத்தை யாராவது ஒரு தரப்பினர் மீறினால் சட்டம் என்ன செய்யும்? அவர்களை தண்டிக்கும் என்ற ஒரு எண்ணம் ஒன்று என்ன செய்யணும்? அவங்களோட மனதில் இருக்கும். அப்படி இல்லாட்டி நான் மீறினால் அவர் மற்ற தரப்பினர் வழக்கு தாக்கல் செய்து எனக்கு தண்டனை வழங்கி பெற்று தருவார் அல்லது என்னிடமிருந்து இழப்பீடு கோருவார் என்ற ஒரு அச்சம் இருக்கும். அதுதான் என்ன? சட்ட ரீதியான உறவு முறை உருவாக்கும். இப்ப கணவன் மனைவி இருக்காங்க பாருங்க, திருமண ஒப்பந்தத்துல இவங்க திருமணம் முடிக்காங்க, நிறைய கொடுக்கல் வாங்கல் நடக்குது, சீதனம் எல்லாம் கொடுக்கல் வாங்கல் நடக்குது. அப்ப என்ன? இவங்கள்ட்ட ஒரு சட்ட ரீதியான எண்ணம் ஒன்று இருக்கு. கணவன் மனைவிக்கு துரோகம் செய்தாலோ மனைவி கணவனுக்கு துரோகம் செய்தாலோ என்ன, சட்டம் அவர்களை தண்டிக்கும் என்ற ஒரு பயம் இருக்கும். இருந்தால்தான் அது சட்ட ரீதியான உறவு முறை உருவாக்கும் எண்ணம். அவ்வாறு இல்லாவிட்டால் என்ன, அவங்களுக்கு அந்த எண்ணமே இல்லை. ரெண்டாவது ஒரு முறையான உறவு என்ன செய்யாது, அது உருவாக்கி தராது. ரைட்? இதுதான் என்ன, சட்ட ரீதியான உறவு முறை உருவாக்கும் எண்ணம். அடுத்த விஷயம் தான் நேர்மையான சம்மதம். நேர்மையான சம்மதம், நான் உங்கள்ட்ட என்னோட மொபைல் போன் இருக்கு தானே, 75,000 இருக்கு. நான் உங்கள்ட்ட சொல்றேன் 75,000 மொபைல் போன் நீங்க வாங்குங்க சொல்றேன். அதை உங்களுக்கு விற்கக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா பொய்யை சொல்லி விற்க. இந்த மொபைல் போன் ஹை குவாலிட்டி மொபைல் போன், இந்த நாட்டில இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது, இந்த மன்னர் பாவிச்சது, இந்த இளவரசர் பயன்படுத்தியது, இந்த மொபைல் போனை நீங்க வாங்கினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நிறைய லக் இருக்கும். அப்படி என்ன செய்யறேன்? ஒரு பொய்யொன்றை சொல்லி ஒரு மெருகூட்டி உங்களை என்ன செய்யறேன், நான் கொள்வனவு செய்ய தூண்டுறேன், பொய் சொல்லி வாங்க வைக்க. அப்ப என்ன, உங்களோட நேர்மையான சம்மதமா கிடைக்கும்? இல்லை, பொய்யை சொல்லி உங்களோட சம்மதத்தை பெற்றுக் கொள்கின்றேன் என்று சொன்னா அது ஒப்பந்தம் செல்லுபடியாக. அல்லது மொபைல் போனை கொள்வனவு செய்யாவிட்டால் உங்களை பத்தின ரகசியங்களை எல்லாம் வெளியீடு செய்வேன், உங்களை பத்தி பிள்ளையாக பேஸ்புக்ல எழுது, அப்படி இல்லாட்டி என்ன, உங்களுக்கு ஆள் வைத்து உங்களை கடத்துவேன், அப்படி என்ன செய்யற, மிரட்டுற, அப்படி இல்லாட்டி பொய்யை சொல்லி விற்பனை செய்யற, இவ்வாறான விடயங்களூடாக என்ன செய்யக்கூடாது, மற்ற தரப்பினரிடமிருந்து சம்மதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அவ்வாறு மிரட்டி சம்மதத்தை பெற்றுக்கொண்டால் அது என்ன, நேர்மையான சம்மதம் அல்ல. ஒரு நல்ல ஒப்பந்தத்துக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, நேர்மையான சம்மதம்ங்கிறது என்ன, மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ரைட்? இங்க பார்த்துக்கொள்ளுங்க, ஒப்பந்தம் ஒன்றில் இரு வகையான சம்மதங்கள் காணப்படும். கொடைமுனைவும் ஏற்புமாகும். கொடைமுனைவு ஏற்பு என்பவற்றின் மூலம் தரப்பினர்களால் வழங்கப்படும் சம்மதமானது நேர்மையானதாக காணப்பட வேண்டும். பிழைகள், தவறான முன்னிலைப்படுத்தல்கள், பயமுறுத்தல்கள் எல்லாம் என்ன, நேர்மையான சம்மதத்தை பெற்றுத்தரார். தகைமையில்லா செல்வாக்கு என்பன ஒப்பந்தம் ஒன்றில் நேர்மையான சம்மதத்தினை பாதிக்கும் காரணிகள் ஆகும். தகைமை இல்லா செல்வாக்கு, ஆண்டு இன்ஃபுளுசஸ். தகைமை இல்லா செல்வாக்கு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு பிரதேசத்துல ஒரு பிரபலியமான ஒரு மதகுரு, ஒரு சமயத்துல பிரபலியமான ஒரு மதகுரு, அவர் என்ன செய்யறாரு, உங்களுடைய காணி எழுதி கேட்க, உங்களுடைய காணியினை எனக்கு எழுதி தாருங்கள் கேட்க. நீங்க முடியாதுன்னு சொல்லலாம், முடியாதுன்னு சொன்னா அவங்களோட சமூகத்தை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க என்ற ஒரு பயம். அது ஒரு சந்தர்ப்பம். இப்ப நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது, சர்ஜரி நடக்க போகுது. அப்ப சர்ஜரிக்கு முதல் டாக்டர் வந்து கேட்காரு, உங்கள்ட்ட இருக்கிற மொபைல் போனை நீங்க எனக்கு என்ன செய்யணும், எனக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு தரணும். ஆனா உண்மையான மொபைல் போன் விலை 1,00,000 இருக்கு. 10,000 ரூபாய்க்கு மொபைல் போனை தருவீங்களா? கட்டாயம் எனக்கு தரணும் டாக்டர் கேட்க. நீங்க என்ன சொல்லுவீங்க அந்த சந்தர்ப்பத்தில்? நம்ம மொபைல் போனை தர முடியாதுன்னு சொன்னா ஏதாவது இன்ஜெக்ஷனை மாறி நமக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவார், அதோட நம்ம சரி, ஒரு பயம் வருமா இல்லையா? ரைட். அப்ப நீங்க என்ன செய்வீங்க, தருகின்றேன் சொல்லுவீங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஏஎல் படிச்சுட்டு இருக்கிறீங்க, இப்ப விஷயத்துக்கு வரும். ஏஎல் படிக்கும் போது அவங்க அந்த ஏஎல் படிப்பிக்கின்ற கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள் தான் என்ன, உங்களுக்கு நீங்க அவங்களை விட்ட வேறு ஆசிரியர்களே இல்லை என்ற அடிப்படையில் தான் உங்களுக்கு அவங்க மாத்தி வச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு ஆசிரியர் உங்கள்ட்ட கேட்க, உங்கள்ட்ட இருக்கக்கூடிய லேப்டாப்பை எனக்கு விற்பனை செய்யணும், லேப்டாப்பை தாங்கன்னு சொல்லி நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு சொன்னா அவர் கிளாஸுக்கு எடுக்க மாட்டார், இல்லைன்னு சொன்னா கிளாஸ்ல நம்ம என்ன செய்ய மாட்டார், ஒழுங்கா ட்ரீட் பண்ண மாட்டார் என்ற ஒரு பயம். அந்த பயம் ஒன்று இருக்கிற காரணத்தால நீங்க என்ன செய்வீங்க, சார் நான் தாரணும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இந்த லேப்டாப்பை உங்களுக்கு விற்பனை செய்கின்றேன் என்று சம்மதம் தெரிவிப்பீங்க. அப்ப அந்த ஆசிரியர், மதகுரு, வைத்தியர் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதானே உங்களுக்கு.
பயங்காட்டல, உங்களை பயமுறுத்தாட்டல. என்ன செய்யறாங்க? அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்துறாங்க. நீங்க அவங்களோட இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்ல என்ன செய்யறாங்க? ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கு பேர் தான் என்ன? தாய்மையில செல்வாங்க. இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா அங்க நேர்மையான சம்மதம் இல்லை. இவ்வாறான இந்த 8 விடயமும் இல்லாவிட்டால் அந்த ஒப்பந்தம் என்ன? இந்த 8 விடயத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு விடயம் இல்லாவிட்டாலும் சரி, உடைமுனைவு இல்லை, சட்ட வலுவில் ஒப்பந்த கருத்து இல்லை, தகுதி இல்லை, சம்மதம் இல்லை, இதுல ஏதாவது ஒரு விடயம் பிழைக்குமாக இருந்தால், இல்லாமல் இருக்குமாக இருந்தால் அந்த ஒப்பந்தம் என்ன? சட்ட ரீதியான ஒப்பந்தம் அல்ல. சட்ட ரீதியான ஒப்பந்தத்துக்கு நாம சொல்ற இன்னொரு வேர்ட் தான் வலிதான ஒப்பந்தம். ரைட்? அதை நம்ம அடுத்தது படிக்க போறோம். சட்ட ரீதியற்ற ஒப்பந்தத்துக்கு சொல்ற இன்னொரு பேர் தான் என்ன? வரிதான ஒப்பந்தம், ஒயிட் கான்ட்ராக்ட் சொல்லுவோம். ரைட்? அடுத்த நம்மளோட அடுத்த ஸ்லைட்ல வரும் அந்த விஷயம். ரைட்? ரைட். ஒப்பந்தங்கள் விஷயம். அதை நான் சொன்னதான் அந்த 8 விஷயங்களும், அந்த 8 விடயங்களும் மீறப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தங்கள் என்ன சொல்லுவோம்? நாம சட்ட ரீதியற்ற ஒப்பந்தம் என்று சொல்லுவோம். ஒயிட் கான்ட்ராக்ட், வரிதான ஒப்பந்தம். அனைத்து விடயங்களும், அந்த 8 விடயங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருந்தால் அந்த ஒப்பந்தத்துக்கு என்ன பேர்? வலிதான ஒப்பந்தம், வேலிட் கான்ட்ராக்ட் சொல்லுவோம். ரைட்? இது ரெண்டும் தான் பிரதானமான விடயம். அப்போ வரிதாக்கத்தக்க ஒப்பந்தம், செயற்படுத்த முடியாத ஒப்பந்தம் என்ன? வரிதாக்கத்தக்க ஒப்பந்தம் என்று சொன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு என்ன செய்ய முடியும்? அதனை செயற்படுத்த முடியும். ஆனால் குறிப்பிட்ட கால முடிவுல என்ன? அதனை செயற்படுத்த முடியாததாக காணப்பட்டால் அதை என்னன்னு சொல்லுவோம்? வரிதாக்கத்தக்க ஒப்பந்தம். உதாரணமாக, நீங்க 18 வயதுக்கு முதல் ஒரு சில ஒப்பந்தங்களை நீங்க மேற்கொள்ளலாம். ஆனா 18 வயதாகினத்துக்கு பிறகுதான் உங்களுக்கு அது தெரிய வருது அந்த ஒப்பந்தத்தால உங்களுக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்லி. அப்ப நீங்க என்ன செய்யலாம்? நீதிமன்றத்துக்கு வழக்கு தாக்கல் செய்து சட்ட ரீதியாக காணப்படுகின்ற ஒப்பந்தத்தை வலிதான ஒப்பந்தம் ஒன்றை வரிதானதாக நீங்கள் மாற்றினால், மாற்ற முடியுமாக இருந்தால் அந்த ஒப்பந்தம் என்ன? வரிதாக்கத்தக்க ஒப்பந்தம் சொல்லுவோம். ஒப்பந்தம் செய்யக்குள்ள உங்களுக்கு தெரியாது அது பொய் சொல்லித்தான் இந்த ஒப்பந்தம் செய்தார்ன்னு சொல்லு. ஆனால் காலப்போக்கில் உங்களுக்கு இவர் பொய்யை சொல்லித்தான் ஒப்பந்தம் செய்ய சொல்லியிருக்கார் என்று தெரிய வந்தால் அந்த வலிதான ஒப்பந்தத்தை நீங்க என்ன செய்யலாம்? நீதிமன்றத்துல வழக்கு போட்டு வரிதானதாக மாற்றலாம். அப்படி மாற்ற முடியுமாக இருந்தால் அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் என்ன? வரிதாக்க தக்க ஒப்பந்தம் சொல்லுவோம். அப்ப 4வது, செயற்படுத்த முடியாத ஒப்பந்தம். செயற்படுத்த முடியாத ஒப்பந்தம் என்ன? இப்ப உதாரணமாக, இப்ப 10 கிலோ அரிசி, இப்ப ஒரு ஆள் வயல் செய்யற, ஒரு விவசாயி வயல் செய்யற, அப்போ ஒரு ஆளோட ஒப்பந்தம் செய்யற வியாபாரியோட, நான் உங்களுக்கு 100 கிலோகிராம் அல்லது 200 கிலோகிராம் என்ன செய்வேன்? நெல் மூடைகளை நான் தருவேன். ஒரு நெல் மூடை 5800 ரூபாய் லாஸ்டா பிரைஸ் 5400 5800. அப்போ ஒரு 100 மூடைன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா எவ்வளவு? 5800 பாத்தீங்கன்னு சொன்னா 5,80,000. 5,80,000க்கு என்ன செய்யறேன்? உங்களுக்கு 100 மூடைகளை தருகின்றேன் என்று சொல்லி பேசுறார், ஒப்பந்தம் ஒன்று செய்யறார். வியாபாரி என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு அதுக்குரிய பணத்தை தருவேன் என்று சொல்றேன். 2 பேரும் ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க, கொடைமுனையும் செஞ்சுட்டாங்க, ஏற்பும் செஞ்சுட்டாங்க. ஆனால் கடவுளின் செயல் என்ன? அசாதாரண நிலைமை, காலநிலை மாறிட்டு, வெள்ளப்பெருக்கு, வயல் எல்லாம் அழிஞ்சிச்சு. இப்ப சொல்லுங்க, இவரால 100 கிலோகிராம் நெல் மூடை வழங்க முடியுமா? 100 நெல் மூடைகளை வழங்க முடியும்? வழங்க முடியாது. அப்ப டக்குன வியாபாரி குயிக்கா போய் நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு தாக்கல் செய்து, இவர் எனக்கு 100 மூடை நெல் மூடை தருவேன் என்று சொன்னார், ஆனால் தரவில்லை, இதனால் எனக்கு ஏமாற்றம், ஆகவே எனக்கு நட்டஈடு தாருங்கள் என்று கேட்க முடியுமா? கேட்டாலும் நீதிமன்றத்தால் எதுவும் செய்ய முடியுமா? இல்லை. நீதிமன்றம் கூப்பிட்டு விவசாயிய விசாரிக்கும் என்ன? எனக்கு விவசாயம் எல்லாம் வயல் எல்லாம் அழிஞ்சு போயிட்டு ஐயான்னு சொல்லுவார். நீதிபதி அவர்களே, வயல் எல்லாம் அழிஞ்சிட்டு, நான் இனி புதிதாகத்தான் வயல் செய்யும் சொல்லுவார். அப்ப நீதிமன்றம் என்ன செய்யும் சொன்னா, சில விடயங்களை நீங்க 100 மூடை நெல்லை கொடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று சில விடயங்களை திணிக்கலாது.
அப்படி திணிக்க முடியாத சில விடயங்கள் இருந்தால் அதைத்தான் என்னன்னு சொல்லுவோம், செயற்படுத்த முடியாத ஒப்பந்தம். செயற்படுத்த முடியாத ஒப்பந்தம், அன்என்ஃபோர்சியபிள் கான்ட்ராக்ட் சொல்லுவோம். பிராக்டிக்கலா செய்யல, நீதிமன்றம் என்ன செஞ்சிடும், அதை நிராகரிச்சிடும். இப்ப பாருங்க, ஒரு படம் ஒன்று நடிக்கிறதுக்கு ஒரு நடிகரோட ஒப்பந்தம் செய்யறாங்க. நடிகர் இறந்துட்டார். அப்ப எப்படி அந்த படத்தை முடிக்கிறார்? நடிகருக்கு வழக்கா போறது இல்ல, அது அன்என்ஃபோர்சியபிள் கான்ட்ராக்ட். ஒன்றுமே செய்யல. நடிகரை இறந்தவர் உயிர்ப்பிக்கலாம், நீதிமன்றத்தால முடியுமா? இல்ல. அப்ப சப்ஜெக்ட் விடய பொருள் நாம் அப்படி அழிவடைந்தால் அதனை நீதிமன்றம் நிறைவேற்றுவதற்கு கட்டளையிட முடியாது. அவ்வாறான ஒப்பந்தங்கள் என்னன்னு சொல்லுவோம், செயற்படுத்த முடியாத ஒப்பந்தம் சொல்லுவோம். அப்ப இதுதான் என்ன, ஒப்பந்தங்களின் பகுப்பு என்று சொல்லுவோம். ரைட். ஆகவே இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு ஒரு ஒப்பந்த சட்டத்துக்கான என்ன, ஒரு அறிமுகமாக காணப்படும். ஒப்பந்த சட்டத்துக்கான ஒரு அறிமுகமாக காணப்படும். நாம இனி பார்க்க போற மத்த விடயங்கள்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, ஒப்பந்தம் சம்பந்தமாக நாம என்ன செய்ய போறோம், டீட்டெயிலாக நாம படிக்க போறோம். கொடைமுனைவண்டா என்ன, ஏற்பண்டா என்ன, அந்த ஏற்புக்கான உதாரணங்கள் என்ன, அதுக்கு சம்பந்தமான கேஸ் எல்லாம் என்ன, இது சம்பந்தமா நாம என்ன செய்ய போறோம், ஒவ்வொரு விடயங்களாக பார்க்க போறோம். ரைட். ரைட். அப்ப இதோட நாம என்ன செய்வோம்னு சொன்னா, நம்மளோட இன்ட்ரடக்ஷன், ஒப்பந்த சட்டத்துக்கான அறிமுகத்தை என்ன செஞ்சிட்டோம், நாம பார்த்துட்டோம். நம்ம அடுத்த கிளாஸ்ல இருந்து என்ன செய்ய போறோம், ஒப்பந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த 8 விடயங்கள், ஒப்பந்தத்துக்கு பிரதானமானதாக காணப்படக்கூடிய 8 விடயங்கள், 8 விடயங்களும் 8 சாப்டர்ஸ் வரும். உங்களுக்கு முக்கியமான பாடங்கள், ஒவ்வொன்றும் பெரிய பெரிய யூனிட். அதாவது ஒரு யூனிட் தான் ஒப்பந்த சட்டம்ங்கிறது, ஒரு யூனிட் தான். அதுக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்கு. அந்த சகல விடயங்களை நம்ம என்ன செய்வோம், டீப்பா பார்ப்போம். ஏனென்றா இது உங்களோட பாடத்தை தாண்டி உங்களோட என்ன, உங்களோட லைஃபோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும் நிறைய கேஸ். ரைட். திருமணம் சம்பந்தப்பட்டது, வியாபாரம் சம்பந்தப்பட்டது, சகல அட்வர்டைஸ்மெண்ட் சம்பந்தப்பட்டது, சகல விடயங்களையும் பார்ப்போம். ஸோ இதோட நான் கிளாஸை முடிச்சு கொள்றேன். அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த ஒப்பந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அடுத்த டீப்பான விடயங்களை நாம் என்ன செய்வோம், நாம பார்ப்போம். ரைட். நிறைய கொடைமுனைவோட சம்பந்தப்பட்ட லீகல் கேஸுகள், இந்த குதிரை சம்பந்தப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்கு. இந்த விடயங்கள் சகலதையும் என்ன செய்வோம், நாம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த கிளாஸ் என்ன செய்வோம், இந்த அடுத்த சாப்டர்ஸ் என்ன செய்வோம், நாம பார்ப்போம். ரைட்.